நேத்து இங்க செம்ம மழை பெஞ்சதுங்க. அது ஐஸ் கட்டி மழை நான் வந்து என் அப்பா அம்மாவுக்கு நிறைய விஷயத்துல துரதிர்ஷ்டசாலி. சந்தோஷம், துக்கம், அழுகை எல்லாமே நம்ம முன்னாடி, அதுவும் நம்ம கண்ணாடியை பார்த்து மட்டும்தாங்க பண்ணிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று இங்கே செம்ம மழை பெஞ்சதுங்க. அது ஐஸ் கட்டி மழை பெஞ்சது. அதுவும் ஒரு 5 மணிலேருந்தே தூறல் இருந்தது. ஆனால் நைட்டில் அதே மாதிரி மழை பெய்கிற வரையே கரண்ட்டும் இல்லை. மழை பெஞ்சு முடிச்சு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே தான் கரண்ட் வந்தது. அதுக்கப்புறமே மறுபடியும் போயிடுச்சு. ஏன்னா நைட்டு கொஞ்ச நேரம் நிற்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் மழை வரும். ஒரு 3-4 தடவையாவது நின்று மழை பெஞ்சதில் எல்லாமே ஐஸ் கட்டி மழை தாங்க பெஞ்சது. அதையும் பாருங்கள், மழை பெஞ்சதில் நம்ம வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்களேன். வாசலில் நான் எப்படி வச்சுருந்தேன் மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட்டினா கூட இந்த மாதிரி மண்ணாக தாங்க வருது. இப்போ நேற்று பெஞ்ச மாதிரி மறுபடியும் பெய்யுமா என்னன்னு தெரியாது. அதுக்கிடையில் நம்ம சாணி பூசி வச்சோம் அப்படின்னா வேஸ்ட்டாக தான் போகும். அதே மாதிரி சமைக்கிற இடமே அங்கங்கே ஓரத்தில் மட்டும்தாங்க ஈரமாக இருந்தது. அப்புறம் முன்னாடி இந்த இடம் மட்டும், மற்றதெல்லாம் ஓகே. தோட்டத்தில் சேதாரம் வந்து இந்த பெரிய கத்திரிக்காய் செடி மட்டும்தான். அது கொஞ்சம் வளைஞ்சு போயிருந்தது. காலையில் துணி வச்சு கட்டியிருக்கேன். கத்திரிக்காயுமே வச்சிருச்சு. ஒரு பிடிமான மாதிரி ஒன்று தேவைப்படும்ல. அங்கிட்டு இருக்க 2 லையுமே பூ பூக்குது. இதில் இப்போ தான் வந்துட்டுருக்கு. தோட்டத்தில் இவ்வளோ தான் சேதாரம். பப்பாளி மரத்துலேருந்து பாருங்க, இன்னொரு சூப்பர் பழம் ஒன்று இருக்குது. அந்த அளவுக்கு தெரியலனாலும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று இந்த ஒரு காயும் அதுக்கப்புறம் அங்கே தூக்கி போட்டிருக்கேன் பாருங்கள், அது ஒன்றும் விழுந்துருச்சு. இங்கே இருக்க வேலி தெரியுதுங்களா, எவ்வளோ கேப்பில் இருக்குன்னு. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டியெல்லாம் உள்ளே வந்துடுதுங்க. அது நம்ம எப்போன்னே சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருந்தது தெரியுமா. எல்லாத்தையும் கடிச்சு பிடிச்சுங்க. நான் வந்து பச்சை பயிரோடு சேர்த்து சமைக்கணும்னு ஆசையாக இருந்தேன். போச்சு. இன்றைக்கி மழை வர்ற மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை. இங்கேயும் இப்படி தான் இருக்குது. பார்க்கலாம். இங்கே இப்படி பெய்கிற மழைக்கு நல்ல வேலைங்க, இந்த கதவு கீழே வந்து ஓப்பன் இல்லாமல் மூடி இருக்குல்ல, அதனால் அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வரல. ஒரு ஓரத்தில் தான் கொஞ்சமாக நனைஞ்சிருந்தது. அதுவும் இல்லாமல் கதவுக்கு கொஞ்சம் வெளியே சிமெண்ட் போட்டிருக்கோம், அதனால் உள்ளே தண்ணி வராது. மேடம் நல்லா தூங்குறாங்கங்க. கரண்ட்டும் போயிடுச்சுங்களா, அதனால் மெழுகு வத்தி பற்ற வச்சுருந்தேன். இங்கே சும்மாவே வெயில் காலம் மழை காலம் எல்லா காலத்துலேயும் பயங்கரமாக கொசு கடிக்கும். அதனால் ஒரு க்ரீம் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இப்போது வீட்டு வேலை நடந்ததுனால. அது இல்லாமல் கட்டில் கொஞ்சம் ஓரமாக இருக்குங்களா, கொசு வலை கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். வேறு ஏதாவது குச்சி கட்டணும். அது வரையும் அந்த ஓடோமோஸ் அப்படிங்கிற க்ரீமு தாங்க நானும் பாப்பாவும் நைட்டில் தேய்ச்சிட்டு தூங்குறோம். இல்லாட்டி தூங்கவே முடியாது. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின் தான். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி அப்பா அம்மாவை நான் இங்கே ஒடிசாக்கு இன்வைட் பண்ணாத ரீசன் வந்து கொஞ்சம் பர்சனலாக இருக்கும். அதை சொல்லட்டுமா வேணாமான்னு சொல்லி, நல்ல வேலை முன்னாடி வீடியோவில் கேட்டது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நிறைய பேர் வேணான்னு தான் சொன்னீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஹாப்பியாக இருங்க, பர்சனலாக இருந்தால் வேணான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. எப்பயாவது சிச்சுவேஷன் கிடைச்சா நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ தான் மாமியார் இல்லைல்ல, நீங்கள் வந்து அப்பா அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, மாமியார் பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கிறவங்க உண்மையாகவே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்கள லவ் மேரேஜ். ஆனால் வீட்டில் இருக்கவங்க தான். மாமனார் வந்து என்ன கடை போட்டிருக்காருன்னு கேட்டிங்களா, அதுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நான் நிறைய டைம் இங்கே ஷேர் பண்ணது தான். அந்த இலுப்பை பூவில் கூட மௌலின்னு சொல்லுவாங்க இங்கே, அந்த ட்ரிங்க்ஸ் பேர் 10 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். இவ்வளோ வந்து மௌலி அந்த ட்ரிங்க்ஸ் கலக்குறாங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து கொடுப்பாங்க.
அது வந்து சில நேரம் அது லீகல், சில நேரம் இல்லீகல். அந்த அளவுக்கு நான் போவேனா, அதை சேல் பண்ணும்போது இப்போ சைடிஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து பயிறு, சுண்டல் பயிறு, இல்லாட்டி நிறைய பேர் வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணி கொண்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி பிராய்லர் கோழியோட குடலும் காலு அதுக்கப்புறம் தலை தனியாக நம்ம வாங்கலாம். அதை வந்து குட பூண்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பேருமே அப்படி தான் சொல்லுவாங்க. குடம் அப்படின்னா காலு, பூண்டி அப்படின்னா குடல். சரிங்களா? அதில் வந்து தலை விரும்புகிறவங்க வாங்குவாங்க. சில பேருக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கொடுப்பாங்க. அதை வந்து இப்போது ஆட்டோட குடல் எப்படி சுத்தம் பண்ணுறோமோ அந்த மாதிரி சுத்தம் பண்ணி சமைப்பாங்க. கோழியோட காலில் அந்த கோழி காலில் வந்து நெகத்தை மட்டும் வெட்டிடுவாங்க. தலையில் வந்து 2 வெட்டிட்டு கண்ணை மட்டும் தூக்கி போட்டுருவாங்க. மற்றதெல்லாம் சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி இல்லாட்டி தொக்கு மாதிரி சமைச்சு கொண்டுட்டு போய் ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் 10 ரூபாய் இல்லாட்டி 20 ரூபாய்க்கு விற்பாங்க. அதை தான் கொண்டுட்டு போவாங்க. நான் வந்த புதுசில் இந்த மாதிரி இங்கே கோழி குடல் காலெல்லாம் சமைக்கிறாங்கன்னு வீடியோலையுமே காமிச்சிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. நம்ம ஊர்லலாம் அப்படி சாப்பிட மாட்டோம், நீங்கள் வந்து இது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் காமிக்க வேணான்னு சொல்லிட்டீங்க, அதனால் காமிக்கிறது இல்லை. இதுதான் சேல் பண்ணுறாங்க. ஒரு 2 நாளாக அப்பா வீட்டுக்கு வரல. அது என்ன, அங்கேயே அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க போல். ஈவினிங் டைமில் மட்டும் என் ஹஸ்பண்ட் சாப்பாடு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஓகே. சத்யா கோபி அப்படிங்கிறவங்க வந்து அக்கா சன்ஸ்க்ரீன் சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் சொல்லவே இல்லைன்னு சொல்லி இமோஜி கூட ஒரு மாதிரி சேடாக போட்டிருந்த மாதிரி இருந்தது. நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ப்ளம்போட ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைட் 2% ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன். இது வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். SPF வந்து 50 PA+++ன்னு இருக்கும். இது உண்மையாகவே சொல்கிறேங்க. நான் வந்து வெளியே உண்மையாகவே நான் வெயிலில் எங்கேயாவது வெளியே போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வெயிலே ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே போயும் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சன்ஸ்க்ரீன் உண்மையாகவே யூஸ் பண்ணுறது நல்லது தான். எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுங்க. அதனால் இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா பைக்கில் உட்காந்து போனாலும் சரி, இல்லை பஸ்லேயே இருந்தாலும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். ஏதோ துடைக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் வீட்டில எல்லாம் வெயில் காலத்தில் வேலை செஞ்சேன் அப்படின்னா மட்டன்னு அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கும்போது மட்டும் போட மாட்டேன். இந்த சன்ஸ்க்ரீன் தான் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னா இந்த இடமெல்லாம் உண்மையாகவே க்ளோவாக தெரியும். நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுறனால நான் அதிகமாக போட மாட்டேன். மற்றபடி குளிர்காலத்துலேயும் சரி, பகல் நேரத்தில் வெயிலில் போகிற மாதிரி வெளியே போகிறதா இருந்தால் நான் போடுவேன். இதுதான் ராஜா ஸ்னேகான்னு இருக்குது. ஒரு கொஞ்சம் லென்த்து பேர் எனக்கு ஃபுல்லாக சொல்ல தெரியல. ராஜா ஸ்னேகா அப்படிங்கிற ஐடியிலேருந்து, ஹாய் அக்கா, நீங்கள் சாணி வலிக்கிறது அது ஒரு மாதிரி கலராக இருக்குது, அதுக்கு பதிலாக நீங்கள் சாணி பவுடர் வாங்கி மஞ்சள் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இதை வந்து ஃபாலோ பண்ணுறது கோயம்புத்தூர் சைடு இல்லைங்களா? நான் வந்து வீடியோலையுமே பார்த்துருக்கேன். இன்னொன்று, எல்லாருமே மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க. சிட்டி சைடு பவுடர் வாங்கி மஞ்சள் பொடி சேர்த்து நல்ல நாளுக்கெல்லாம் பூசுறது இருக்கும். ரெகுலராகவும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாதுங்க. இதையும் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிறாதீங்க. ஆனால் கோயம்புத்தூர் சைடு வீட்டில் ஒரு வீடியோஸ்லையுமே பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். நான் இப்போ வரைக்கும் சாணி பவுடர் வாங்கினதே இல்லைங்க. எங்கள் வீட்டு சைடுமே நார்மலான சாணி தான். ஆனால் இங்கே சில பேர் இதையுமே கேள்வி கேட்டிருந்தீங்க, இங்கே வந்து கருப்பாக இருக்குது, எப்படி நேச்சுரலாகவே அப்படியா, நீங்கள் வேறு ஏதாவது பவுடர் கலக்குனீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. பவுடர்லாம் நான் எதுவுமே வாங்கினது கூட இல்லைங்க, எதுவும் கலக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே ஒருவேளை இப்போ அடுப்புக்கிட்டையுமே ஃபுல்லாக சாணி பூசுகிறேன் அப்படின்னா கறி இடித்து அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தாவரத்துலேயுமே சாணி பூசுகிறேன் அப்படின்னா கறி இடித்து தான் பவுடர் பண்ணுவேன். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி மெஹந்தி கலரில் இங்கே உண்மையாகவே இருக்காது. கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரம்யா சரவணகுமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து என் மேலே இருக்க அக்கறையில் சொல்லியிருந்தாங்க, கோல்டில் சேவிங் பண்ணுங்க, இப்போ ஃபோன்பேயில் கூட பண்ணலாம்னு. நான் வந்து போன மாதத்துல இருந்ததாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நல்ல பெனிஃபிட் இருந்தது அப்படின்னா தானே நான் சஜஸ்ட் பண்ண முடியும். நிறைய பேர் என் மேலே அக்கறைப்பட்டு இந்த மாதிரி சேவிங் பண்ணுங்க, அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப நன்றி. பழைய வீடியோல எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊரில் எப்படி திருமகள் திட்டமோ அந்த மாதிரி இங்கே வந்து சுகன்யா திட்டம்னு சொல்லுவாங்க.
பாப்பாவோட பேரில் மந்த்லி 1000 போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் போடுறேன். இப்போ வந்து கோல்டு லோன் போன மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல பெனிஃபிட். உண்மையாகவே நான் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் விட்ரா பண்ணி பொருள் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ சம்பாரிச்சாலும் உனக்காக நீ ஏன் ஒரு சின்ன சின்ன பொருளாக கோல்டில் சேர்த்து வைக்க முடியாத மாதிரி இருக்க, கொஞ்சம் பார்த்துக்கோ. அவங்கள விட வேற யாரு நம்மளை இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறது இல்லைங்களா? அதனால அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து கோல்டு லோன் போட்டிருக்கேம்மான்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். சரிம்மா பார்த்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஆனால் ஆன்லைனில் தான், ஃபோன்பேயில் பண்ணுறேன். பார்க்கலாம், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்னொன்று வந்து நான் உண்மையாகவே லவ் மேரேஜ் பண்ணி இப்போ அப்பா அம்மா வீட்டுக்கு போவேன் வருவேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போது இந்த ஒரு யூடியூப் லைஃபுக்கு அப்புறமே ஃபினான்சியலாக சப்போர்ட் இருக்குது. சில நேரம் வியூஸ் போகலை, இல்லை தமிழ்நாட்டுக்கு போனதுக்கப்புறம்லாம் அந்த அளவுக்கு வீடியோஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்க மாட்டாங்க, பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் ஃபினான்சியல் பிரச்சனையும் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும்போது ஹாப்பியாகவும் இருப்பேன், சேடும் இருக்குது. ஆனால் நான் வந்து என் அப்பா அம்மாவுக்கு நிறைய விஷயத்தில் துரதிர்ஷ்டசாலி. உண்மையாகவே என்னென்னா, நீங்கள் இப்போ எல்லாரும் எப்படி சொல்கிறீங்களோ அப்பா அம்மாவை வந்து இங்கே கூப்பிடுங்க, யாருக்கு தான் ஆசை இருக்காது மகளோட வீடை பார்க்கணுன்னு. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்னால் அவங்கள சந்தோஷமாக கூப்பிட்டு ஒரு 2 நாள் கூட வச்சிருக்க வீட்டில் வச்சு அவங்கள சந்தோஷமாக அனுப்ப முடியாத சிச்சுவேஷன். இன்னொன்று, அடிக்கடி ஏதாவது ஒன்றுனா போய் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரணும், இங்கே இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சில நேரம் மெசேஜ் வரும்போதெல்லாம் யோசிப்பேன். நான் வந்து முன்னாடி முடிவு பண்ணது என்னென்னா, லாங்குவேஜ் என்ன பெரிய பிரச்சனையாக இருக்க போகுதுன்னு மட்டும்தான் யோசித்தேனே தவிர, கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ பொறுப்பு இருக்குது, இப்படியெல்லாம் மாறும், இந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன் இருக்கும்னு ஒன்றுமே தெரியாத டைம் தானே. எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்த்ததுனால தான் நான் வந்து வேணான்னு சொல்கிறேன். அப்படிங்கும்போது தயவு செய்து என்னோட வீடியோ பார்க்குறவங்க, இல்லை என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க என் வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள். நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன நன்றி கடன் கூட நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியாது. அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணாலுமே நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணும்போது உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு அம்மாவாக இருந்து அதெல்லாம் உணர்றேன். அதுக்கு வந்து நான் சாரி தான் கேட்குறேனே தவிர நான் தப்பை ஒத்துக்கிட்டேன். திமிரா நான் யாருக்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லலை. யாரும் வராதிங்க ப்ளீஸ். அவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கோமா, நம்ம சந்தோஷமாக தான் இருக்கும்னு எப்பயாவது வந்து பார்த்துட்டு போகிற சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கேன். ஒருவேளை இங்கே வர்ற மற்ற பொண்ணுங்களுக்கும் அப்படி அமையலாம், இல்லை நல்லபடியாக கூட இருக்கலாம். அது வந்து எதுவுமே நம்ம கையில் இல்லைல்ல. தூரத்துல இருந்து ப்ரேயர் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு வேற ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நாள் தான் இங்கே வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு. ஆனால் நினச்சி கூட பார்க்காதீங்க, லைஃப் லாங் நம்மளை மாதிரி இங்கே நம்மளை ஒதுக்குனவங்களும் இருக்க மாட்டாங்க. நம்மளை பற்றி தப்பாகவே தான் பேசுவாங்க. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு ரீசனில் கூட, அதுவும் நிறைய விஷயங்க. என்ன மாதிரி என் பாப்பா கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நிறைய இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தோணாது. ஒரு மாதிரி இங்கேயும் இவங்க வீட்டு ஆளுங்கக்கிட்டேயும் நல்ல பேர் எடுக்காம, நம்ம ஒருவேளை இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்கவங்கக்கிட்டேயும் ஒரு நார்மலான ஒரு சும்மா கேரிங் வேணாம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற வார்த்தை கூட ஒரு மாதிரி வரும். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதனால் வேண்டாம், தயவு செய்து சொல்கிறேன், இங்கே வரணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். அதுவும் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி
பேசின பொண்ணுங்கள மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நானும் இங்க கல்யாணம் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? இவங்க டிஸ்ட்ரிக்ட் இதுதான் பேசினத தான் சொல்லியிருக்கேன். ஆனா எப்போன்னு தெரியல. இப்ப ரீசெண்டா ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க நானும் இப்படிதான் ஹிந்தி பையனை லவ் பண்ணேன். ஆனா உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனா அவன் என்ன நல்லா தான் பார்த்துக்குவான். பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்போ அப்பா அம்மா சொன்னவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன். லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எந்த பிரச்சனையும் சொல்லல. உண்மையாவே சொல்றேங்க. நான் தப்பு பண்ணி திருந்தி அந்த நிலைமையில இருக்கேங்கிறதுக்காக சொல்றேன். அப்பா அம்மா பேச்சு கேளுங்கங்க. அவங்க பேச்சு கேளுங்க. எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. ஆனா நம்ம தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை, நம்ம ஹஸ்பண்ட் கூட சில சிச்சுவேஷன்ல நம்ம கூட இருப்பாங்களான்னு சொல்லவே முடியாது. தயவு செய்து சொல்றேன். ஒருவேளை அப்பா அம்மா பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ற லைஃபுமே ஒரு மாதிரி கஷ்டமா சேடா இருக்கு அப்படின்னாலுமே, ஒரு நேரம் நம்மள மனசு தேத்தி நம்மள நல்ல வழி காமிக்கிறதுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையில யாருமே இருக்க மாட்டாங்க. எதுவுமே பேச முடியாது. நம்ம அப்பா அம்மா நம்ம தான் எல்லாமே. நம்ம அழுதாலும் நம்ம கண்ணாடியை பார்த்து நம்மளே அழுதுக்கணும். நம்ம சிரிச்சாலும் நமக்கு பிடிச்சவங்க முன்னாடி நம்ம சிரிக்க முடியாது. சந்தோஷம், துக்கம், அழுகை எல்லாமே நம்ம முன்னாடி, அதுவும் நம்ம கண்ணாடியை பார்த்து மட்டும்தாங்க பண்ணிக்க முடியும். நான் நிறைய சிச்சுவேஷன் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வராதீங்க ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இல்லைன்னாலும் பேசணும்னு தோணுச்சு. ஆனால் இதுதான் உண்மை. நம்புவீங்க நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.